ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எங்களோட வீக்கெண்டு சாட்டர்டே விலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் ரெசிபீஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் கொஞ்சம் போனோம். அப்புறம் என்னோடய இன்டோர் பிளான்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பூரி கிழங்கு செய்ய போகிறேன். இப்போ ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதும் பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி 2 வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் இதில் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நிறைய சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த ஆனியன்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம், ரொம்ப வதங்க தேவையில்லை. இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். அதை இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் வந்து ஆயில் ஊற்றி வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் வந்து பொரியை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பூரி பார்த்திங்கன்னா ரெடிமேட் பூரி தான். நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்டேன். அவங்க பார்த்திங்கன்னா ரெடிமேட் பூரின்னு வாங்கி தந்துறேன்ட்டு ரெடிமேட் பூரியை வாங்கியாந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, பூரி கிழங்கு, அப்புறம் மார்னிங்க்கு டீ கொஞ்சம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து என்னோடய இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டிஷ்யூ எடுத்து அதை தண்ணியில் வந்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து அந்த லீவ்ஸில் உள்ள மேலே பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு 2 சைடுமே வந்து டஸ்ட்டு படியும். ஸோ வந்து 2 சைடுமே வந்து நம்ம பார்த்து க்ளீன் பண்ணணும். இந்த இன்டோர் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம், இருந்தாலுமே இதில் எல்லாம் நிறைய டஸ்ட்டு படியும். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இதை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு ஈர துணி வச்சோ இல்லை டிஷ்யூ வச்சோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அழுக்கு பார்த்திங்கன்னா வந்து அதிலே தான் இருக்கும். பபிள்ஸாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா லீவ்ஸ்லாம் வந்து படிஞ்சிருக்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் கூட வந்து அதை வந்து ஒரு டிஷ்யூ வச்சுட்டு ஒவ்வொரு லீவ்ஸாக வந்து க்ளீன் பண்ணால் தான் அது வந்து நல்லா க்ளீன் ஆகும். ஸோ இந்த லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்துச்சு, அதனால நான் இந்த லீவ்ஸ்லாம் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து பிளான்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே சமயம் வந்து நம்ம வந்து ஏரும் வந்து பியூரிஃபை ஆகும். ஸோ வந்து இன்னும் கண்டிப்பாக வந்து ஒரு ரூமுக்கு ஒரு 2 பிளான்ட்ஸ் வச்சு வளர்க்குறது வந்து ரொம்பவே ஒரு நல்லது. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு. அடுத்தது இந்த பிளான்ட்டில் உள்ளது பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து பிச்சு வச்சுருக்கு. ஸோ அதை வந்து நான் கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணி எடுத்துகிறேன். ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியும் விட்டுட்டேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து தான் வந்து தண்ணி ஊற்றுவேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, இல்லைனா உள்ளே வந்து செடியோட அந்த ரூட்லாம் வந்து அழுகி போயிடும். ஜிசி பிளான்ட்டு, இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்ததுலேருந்து 2 லீவ்ஸ்லேருந்து அவ்வளோதான் அப்படியே இருந்துச்சு. ஒரு 1 இயர் ஆகுது இது வாங்கி. பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்த ஒரு க்ரோத்துமே இல்லை, அப்படியே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லீஃப் வந்து நல்லா பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி. இந்த ஸ்னேக் பிளான்ட் பார்த்திங்கன்னா இது மரலுன்னு ஊரில் சொல்லுவாங்க. இது ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் நல்லா ஒரு 2 குட்டி வருது, 2 குட்டி பேபி வருது பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம உள்ள அந்த பிளாக்ஸ் அந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணி எடுத்தால் மட்டும் போதும். ஆனால் கட்டிங்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டிருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பூண்டு கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
இதில் வந்து 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் நான் அரைச்சி ஊற்றிக்கிறேன். இப்போவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஒரு மாங்காய் அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த மீனை அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெத்திலி மீனை போட்டதும் வந்து நம்ம கிண்டி விடவே கூடாது. நார்மலாக வந்து மீன் கரைஞ்சிடும். அதிலும் இந்த நெத்திலி மீன் சொல்லவே வேணாம். போட்ட உடனே வந்து நல்லா கிண்டிட்டீங்க அப்படின்னா உடனே கரைஞ்சிடும் இது. ஸோ வந்து அதனால் இதை எடுக்கும்போதே பார்த்து தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு வஞ்சர மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் இப்போ வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பீஸ் போட்டே வந்து நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் மட்டும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கே மாங்காய் போட்ட நெத்திலி மீன் குழம்பு, அப்புறம் வஞ்சர மீன் ஃப்ரை. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து பக்கத்தில் இருக்க ஓசிஸ் மால் வந்தோம். அந்த ஓசிஸ் மாலில் இருக்கிற கோம்பாக்ஸு இங்கே தான் வந்திருக்கிறோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ்க்கு வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால இங்கே வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ரமதானுக்கு வந்து ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. இந்த லேண்டெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா 9 கிராம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டில் கூட வந்து இங்கே வந்து கிடைக்கிது. இந்த சைடு எல்லாமே வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து இந்த சைடு இங்கே இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு தேவையான பாத்ரூம் டவல், மேட் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து இந்த சைடு இங்கே வச்சுருக்குறாங்க. சைடு நிறைய வந்து மிரர் அப்புறம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த நாள் எங்களுக்கு சாட்டர்டே வந்து இப்படி தான் போணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.